தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு நடவடிக்கைக்கு எதிராக கோவையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நவம்பர் 11 அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் எதேச்சதிகார போக்கில் செயல்பட்டு ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவையாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஆர்ப்பாட்டம் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் கோவை சிவானந்தா காலனியில் நடைபெற்றது. முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கோவை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று குரல் எழுப்பினர். இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் சீராய்வு நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வாக்குரிமை மக்களின் உரிமை, பாஜக கைப்பாவை ஆணையம் வேண்டாம் என முழக்கங்கள் எழுப்பினர். இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட திமுக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், தொகுதி பார்வையாளர்கள், மேயர் க. ரங்கநாயகி ராமச்சந்திரன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சார்பணி நிர்வாகிகள், பாகநிலை முகவர்கள், பாக டிஜிட்டல் முகவர்கள், பாக ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான கோவை மக்களின் தீவிர எதிர்ப்பை வெளிப்படுத்தியது.